வட சென்னை படத்தில் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ராஜனை பார்த்தனா சாவடிச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி அன்பு வச்சு அவங்களெல்லாம் சாவடிக்குவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ராஜனை சாவடிக்கும் போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கத்தியில் குத்திடுவான். ஏன்டான்னு கேட்டால் இல்லைன்னா நீ என்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கப்பலாண்ட போவாங்க. அந்த கடலாண்ட போயிட்டு என் மச்சானை ஏன்டா அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது அதே மாதிரி அன்பு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா குத்திருப்பான். ஏன்டான்னு கேட்டால் இல்லைன்னா நீ அவனை குத்திடுவேன்னு சொல்லியிருப்பான். சேம் அதே மாதிரி அந்த சீன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா குத்திருப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குத்துவான் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்பு ஜெயிலில் இருக்கும்போது போட் அந்த விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சராமரியாக பார்த்தீங்கன்னா குத்திருப்பான். அதே இடத்துல குத்திருப்பான். சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மூணாவதும் பார்த்தீங்கன்னா அவனே அதே மாதிரி தான் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா வெட்டியிருப்பான்ல. சேம் அதே மாதிரி அன்பு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வெட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா தழும்பு இருக்கும். சேம் இதுலேருந்து பார்த்தா தெரியுது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு வாழ்க்கையில் நிறையா பார்த்தீங்கன்னா வடசென்னை படத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன். இதில் வடசென்னை 2 வேறு வரப்போகுது. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. எஸ்டிஆர் உள்ளே வராரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 1991 நடந்ததுக்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.